ஹலோ அத்தை, இன்னைக்கு என்ன பண்ணலாம்? வெஜ் புலாவ் பண்ணலாமா அம்மா? ஓகே. ஃபஸ்ட்டு 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 10 பச்சை மிளகா கீறி வச்சுக்கலாம். 2 கேரட் தோல் சீவி கட் பண்ணிக்கலாம். 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணிக்கலாம். 100 கிராம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் 1 கப் அளவு பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 பிரியாணி இலை, 6 ஏலக்காய், 6 கிராம்பு, 3 துண்டு பட்டை, 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் கசூரி மேத்தி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 200 ml டம்ளரில் 2.5 டம்ளர் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம். இதை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா காஞ்சதும் 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம் இதெல்லாம் சேர்த்திக்கலாம். இது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். எண்ணெயில் வதங்கி நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் நாம் அரிஞ்சு வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிருச்சுன்னா இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகா, அப்புறம் கசூரி மேத்தி இது 2யும் சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பட்டாணி இந்த 4 காயும் சேர்த்திக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. காய் எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். காய் எண்ணெயில் வதங்கும் போது நமக்கு புலாவ் இன்னும் டேஸ்ட்டாக வரும். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு காய் கால்வாசி வெந்ததும் நாம் 20 நிமிஷம் ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கிளறி விடுங்க. நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறோமோ அந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி 2.5 டம்ளர் அரிசி எடுத்தங்காட்டி 5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கிளறி விடுங்க. நெக்ஸ்ட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு விசில் வந்துடட்டும். அப்புறம் ஸ்டவ் சிம் பண்ணி 5 மினிட்ஸ் வச்சுருந்து அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. குக்கர் சவுண்ட் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் சாப்பாடு எப்படி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட வெஜ் புலாவ் ரெடி. இந்த புலாவுக்கு குருமா தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இன்னும் பல சமையல் ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. until then stay tuned. bye bye.